Hi friends, welcome to House Kitchen. Friends, Chinese noodles செய்ய போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேக வைத்து எடுத்த நூடுல்ஸ், நீளமாக நறுக்கிய பீன்ஸ், வட்டமாக நறுக்கிய கேரட், பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ், நீளமாக நறுக்கிய குடமிளகாய், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு மிளகு, சிறிதளவு உப்பு, சோயா சாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். நீளமாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸையும் வட்டமாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கலாம். பீன்ஸையும் கேரட்டையும் ஆயிலில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முட்டைக்கோசும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கின குடமிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆயிலே வதக்குங்க. அப்போ தான் ஒரிஜினல் சைனீஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். ஆயிலில் ஓரளவுக்கு காய்கறியை வதக்கியாச்சு. ஓவராக குக் பண்ணாமல் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு தக்கன தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோயா சாஸையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சைனீஸ் நூடுல்ஸை குழந்தைகள் மட்டும் இல்லை, நீங்களும் இதை இஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.